அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவு அப்படின்றது ரொம்ப மோசமான வருத்தத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னை மீறி ஏதாவது நான் கோவத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. அந்த அளவுக்கு நான் ரொம்ப விரக்தியில் இருக்கேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நேற்று சாயந்தரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நியூஸ் இன்றைக்கி மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது போக நேற்று இரவு வந்த நியூஸ், அந்த ஒரு ஃபோட்டோ அப்படின்றது இன்றைக்கி ரொம்பவே என்னை ரொம்ப வருத்தப்பட வச்சிருச்சு. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 118 நம்மளுக்கு வேணும், 108 இருக்கு நம்மள்ட்ட, 5 காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, 113 ஆயிடுச்சு, மிச்சம் 5 வேணும் அப்படின்றது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு தேடலா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா யார் வரப்போறா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தேடலை நோக்கி தாவேகா இருக்கும்போது, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு வர்றாங்க. அவங்களோட எம்எல்ஏக்களை அவங்க பத்திரப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு இது நடந்துட்டு இருக்கு. இங்கிட்டு அதிமுக கூவத்தூர் பிளானை பிரம்மாண்டமாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, காங்கிரஸ் சேர்ந்த உடனே இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக விஜய் அவர்களை சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நேருக்கு நேராக எனக்கு நேராக இப்போ விஜய் அண்ணா இருந்தார் அப்படின்னா சட்டை ஏற்றி பிடிச்சி நீ ஏனே அரசியலுக்கு வந்த, நீ பாட்டுக்க படம் நடிச்சுட்டு போயிருக்கலாம்ல, இந்த தமிழ்நாடு பாட்டுக்கு நாசமாக போயிருக்கும்ல, இந்த தீய சக்தியும் தீஞ்சு போன சக்தியும் சேர்ந்து எங்களை அப்படியே மண்டையில் மிளகா அரைச்சு எங்கள் காசெல்லாம் பிடுங்கி எங்கள் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு நாசமாக போயிட்டு போகிறாங்க, நாங்கள் நாசமாக போயிட்டு போவோம்னு இருந்திருப்போம். ஆனால் நீயும் சேர்ந்து இப்படி எங்களால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நான் நேருக்கு நேராக கேட்டிருப்பேங்க. அந்த அளவுக்கு வருத்தத்தில் இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கொடுத்த அந்த கான்வாய் அப்படின்றத ரிட்டர்ன் வாங்கியிருக்காங்க. யார் அந்த கான்வாய் கேட்டதுன்னு கூட நமக்கு தெரில. சரி, அவங்க ரூல்ஸில் கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு விஜய் அவர்களுடைய அதிக பெரும்பான்மையோட ஜெயிச்ச நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு எந்த ஒரு முதலமைச்சரும் வந்த ஒரே தேர்தலில் இவ்வளோ வாக்கு சதவீதத்தை ஜெயிச்சு காட்டுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. விஜய் அவர்களை ஒழிக்கிறதுக்காக 2 திராவிட கட்சிகளும் மலம் தின்ன போது அப்படின்னா அது இந்த தமிழக அரசியலில் மட்டும்தான் நடக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான நியூஸை போட்டு நேற்றுலேருந்து சேனலில் உருட்டிட்டு இருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் கைகோர்க்க போதாங்க, அதிமுக கைகோர்த்து எப்படியாவது பிஜேபி இது நம்மளுடைய விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சியை தடுக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஜேபி ஒரு சீட்டு தானே கழட்டி விட்டு வந்துருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி திமுக காங்கிரஸ் கழட்டி விட்டாங்க. அப்போ திமுகவோட அதிமுக சேர்றதுக்கு என்னங்க கவலை இருக்கு? அப்போ விசிகா இருக்கிற இடத்துல பாமக இருக்கிறாரு. பாமக மானஸ்தைங்க 2 பேரும் பாட்டாளிக்குள்ள சண்டை வந்துடும். 2 பேரும் பங்காளி சண்டை, ஆல்ரெடி பங்காளி சண்டை இருக்குது அப்படின்றனால இங்கிட்டு ராமதாஸ் அவர்கள் பிரிஞ்சு போயிடுவார். அப்போ ஏதோ எங்கிட்டாவது ஒரு கூட்டணி பிரிஞ்சு போயிடுச்சுன்னா இன்னைக்கு அவங்க சேர்ந்துக்குருவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குருட்டு கணக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி போட்டு கூவத்தூரில் எடப்பாடி அவர்கள் நைட்டோட நைட்டாக தன்னோட எம்எல்ஏக்களை அடைச்சி வச்சிருக்காரு. நான் தெரியாமல் கேட்குறேன், இன்னைக்கு ஒரு எம்ஜிஆர் விசுவாசி கூட இல்லாமல் போயிட்டீங்களா? ஏற்கனவே அம்மாவுடைய பாதம் தொட்டு வணங்கி நீங்களாம் ஒரு அரசியல் ஆசான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் போய் காலில் விழுந்துட்டு அம்மா அவர்களுடைய படத்தை கூட வைக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லணும். போடி நாயக்கன் ஒரு தொகுதியில் நின்று என்ன பண்ணி ஜெயிச்சார் அப்படின்றது கூட இன்னும் நமக்கு தெரியலை. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுகவும் திமுகவும் சேரப்போகுது, கருணாநிதி ஜெயலலிதா அம்மாவும் கைகோர்க்க போகிறாங்கன்ற மாதிரி நேற்றுலேருந்து நியூஸில் பயங்கரமாக போட்டு அவங்களோட டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காக ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களின் மற்றும் தமிழக மக்கள், அதாவது விஜய் அவர்களுக்கு வாக்களித்த தமிழக மக்களின் மனசை எப்படிலாம் கலைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மக்கள் தீர்ப்பு அப்படின்றது இன்னைக்கு மிக பெரும்பான்மையோட வந்திருக்கிற தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படின்றது மக்களின் எதிர்பார்ப்பு. இதுல என்ன மாதிரி உருட்டுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு விழுந்திருக்கிற வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க 4,89,00,000, ஆனா விஜய் அவர்களுக்கு விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி கிட்ட தான். அப்போ 3.5 கோடி மக்கள் ஏத்துக்கலையப்பா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறது அவங்களோட கணக்கா இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒட்டு மொத்தமா விஜய் அவர்களுக்கு 2.5 கோடிக்கு நெருக்கி வாக்கு விழுந்திருக்கு. ஒட்டு மொத்தமா தமிழக மக்களை ஏமாத்துற விதமா அமைஞ்சிருக்குது இந்த ஒரு எலெக்ஷனோட ரிசல்ட் அப்படின்றது. மறுபடியும் வச்சிருக்கிற தேர்தலை பூரா ஒன்று ரீகவுண்டிங் கொடுங்க, இல்லை ஓட்டிங் வைங்க, மறு தேர்தல் நடத்துங்க அப்படின்னு இன்னைக்கு தமிழக மக்கள் கேட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆட்சி கவர்னர் ஆட்சிக்கு போகும். கவர்னர் ஆட்சினா யாரு? ஒட்டுமொத்தமாக பிஜேபி. அப்போ மறுபடியும் தமிழகத்தில் காவி சாயம் பூசுறதுக்கு எப்படியெல்லாம் சுற்றி வராங்க பாருங்கள். இங்கிட்டு நீங்கள் ஆட்சியை கொடுத்தாலும் அங்கிட்டு நீங்கள் ஆட்சியை கொடுத்தாலும் நாங்கள் என்னமோ ஆள போகிறது என்னமோ நடுவில் இருக்கிற டெல்லி ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மக்களை மிளகா அரைக்கிற விதமாக அவ்வளோ பெரிய மோசத்தை நம்மளுக்கு செய்ய போகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய அந்த இறப்புக்கு விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்த கையோட பட்டினப்பாக்கத்தில் செங்கோட்டையன் மற்றும் ஆதவ அர்ஜுனாவுடைய யாரோட கூட்டணி சேரலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய
ஒரு எப்படி சொல்கிறது, சரியாக கூட சாப்பிட்லையாங்க. அங்கேருந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கிற யாருமே சரியான அளவு சாப்பிடலை. வெளியிலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு போனாலும் கூட அது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பிட்ருக்காங்க. தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் உட்பட விஜய் அவர்கள் உட்பட சரியாக சாப்பிடாம கூட இந்த ஒரு பேச்சுவார்த்தை போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கும்போது, இது பார்த்தீங்கன்னா அந்த கான்வாயை விஜய் அவர்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கான்வாய் கிளம்பி போயிருச்சு. என்னடா இது கான்வாய் கிளம்பி போகுது, விஜய் அவர்கள் வந்து அந்த வாக்கு எண்ணிக்கையின் போதே அன்னைக்கு சாயந்தரமே விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு காவல்துறையினர் யார் கொடுத்ததுன்னு தெரியல. மறுநாள்ல இருந்து எங்க போனாலும் அந்த கான்வாய் வண்டி சுத்தி சுத்தி போகுது. இன்னைக்கு 2 தடவை ஆளுநர் அலுவலகம் போயிருக்காரு. அந்த அளவு சைரன் வண்டி போகுது. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்டினப்பாக்கத்துக்கு போறாப்ல அங்கிருந்து கான்வாய் வண்டி ஒண்ணு இல்ல ஒரு வண்டியா நடு ரோட்ல வண்டி எனக்கணும்னு போகுது. அவருடைய இசட் பிரிவு மற்றும் பவுன்சர்ஸோட பாதுகாப்போட. அப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசுல விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய கேள்விக்குறி. சரி இது பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு கேட்டா என்ன சொல்லுவாங்க, அரசியல்ல சொல்லுவாங்க, என்னப்பா முதல்வர் ஆயிருந்தா நாங்க கொடுத்துருப்போம், ஆக போனாருன்னு நினைச்சு கொடுத்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு பதவியேற்பு விழாவை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனா 1 நாள் 2 நாள் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. தள்ளி போனா கூட நேரு உள் விளையாட்டரங்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படினாலும் போய் பதவி ஏத்துக்க போறோம். தமிழக முதல்வரா விஜய் அவர்கள் வந்தா மட்டும்தான் தமிழகத்துக்கு விடியல் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆனா நேத்துல இருந்து இந்த நியூஸ்காரங்க போட்டு உருட்டல்ல ஒட்டு மொத்தமா எல்லாரும் என்ன சொல்றாங்க, அடுத்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பம், மவுண்ட் ரோடு ஸ்தம்பிக்குது சென்னையில, ஒட்டுமொத்த மக்களும் வெளியில வாங்க, நீங்கெல்லாம் வாக்களிச்சது உண்மைனா வெளியில வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட இருந்து குரல் வந்துகிட்டு இருக்கு. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் கேட்கிறேன், அதிமுக போயிட்டு திமுகவோட சேரப்போகுது, திமுக போயிட்டு அதிமுகவோட சேரப்போகுது அப்படின்னா இன்னைக்கு ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி யார் மூலியமா வந்த கட்சி, ஐயா எம்ஜிஆர் மூலியமா வந்த கட்சி. திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கேருந்து வந்து எல்லாம் கிளை தானே அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இருக்காங்களா, அப்போ இவங்களும் அவங்களும் ஒத்து போவாங்களா? அப்போ ஒரு சாதாரண காசுக்காகவும் பணத்துக்காகவுமாடா நீங்கள் தின்னக்கூடாததெல்லாம் தின்னுவீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அதையே தான் நானும் கேட்குறேன். இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசி யாருமே இல்லையா? குன்னம் வைத்தியலிங்கமனோட காலில் இருக்கிற அந்த மண்ணளவு கூட நீங்களாம் வரமாட்டீங்க. மனுஷன் வந்து ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு போறேன்னு சொன்ன உடனே அவரோட வீட்டில் இருக்கிற அவரோட பொண்ணு போய் மானக்கேடா நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டிருக்கு. நீ அங்கே போனேன்னா ஜெயலலிதா அம்மா படத்தை எடுக்க சொல்லுவாங்க, உன் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை எடுக்க சொல்லுவாங்க, உன்னால் எடுக்க தெம்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு வார்த்தையில் அவர் நான் அரசியல் விட்டே விலகி போறேன்ட்டு போனார். இன்ன வரைக்கும் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னே தெரில. அப்போ இந்த மாதிரி ஆட்களும் இன்னைக்கு அரசியலில் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களும் அரசியலில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்றதுக்கு அத்தாட்சியாக இந்த மாதிரி கேவலமான செயல்கள் நடந்துட்டு இருக்கு. புதுச்சேரியில் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்டை பிடிச்சி கூவத்தூர் அப்படியே நடந்துட்டு இருக்கு. எதுக்காக நடந்துகிட்டு இருக்கு? திமுகவுக்கு தாவிரக்கூடாதுன்னு நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டிவிகேக்கு தாவிரக்கூடாது யாரும் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, நேற்று விஜய் அவர்களுடைய கூட்டணியில் வந்து சேர்ந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கிற 2 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற சில பேர்களிடம் பேசி அவங்களோட மனசை கலைக்க பார்க்குறாங்க. ஏன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வெறும் 5 எம்எல்ஏக்கள் தான் வேணும், எங்கேயாவது இருந்து நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஆல்ரெடி எம்எல்ஏல இருந்தவர், அதிமுகவில் இருந்தவர், அங்கே இருக்கிற எம்எல்ஏ சில பேரோட நெருங்கிய நட்பு கொண்டவர். இதுக்கு போக பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ஐ தவிர்த்து சில எம்எல்ஏக்கள் வந்து ரகசியமாக கூட்டம் நடத்தியிருக்காங்க. நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டம். என்னதான் வந்து இன்னைக்குங்க எம்எல்ஏவா நம்ம ஜெயிச்சிருக்கோம், நம்ம அங்கே போய் சேருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் பெட்டி இல்லாமல் எப்படிங்க சேருவாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு காரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கான்வே ரிட்டன் ஆக்கப்பட்டது. ஆளுநர் பதில் சொல்லாமல் இருக்கிறது. 2 வாட்டி எந்த ஒரு முதல்வராக பதவி ஏற்றுக்கிற போகிறவரும் ஒரே நாளில் 2 தடவை ஆளுநரை சந்திச்சதா வரலாறே கிடையாது. என்ன உனக்கு தேவை? இன்னைக்கு கோர்ட்டில் என்னங்க சொல்லியிருக்கு யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரு கோர்ட்டில் ஒரு பெரும்பான்மை அப்படின்றது நீ நிரூபிக்கணுமா? இன்னைக்கு 113 இருக்கு. உச்சநீதிமன்றம் சொன்ன வழக்க நான் சொல்றேன். 113 உன் கையில இருக்கு. நீ வா, உன்னை நான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடறேன். உனக்கு 2 நாளோ 3 நாளோ 1 வாரமோ நான் கால அவகாசம் கொடுப்பேன். நீ வந்து அதுக்குள்ளேயும் உன்னுடைய சட்டமன்றத்தில் நீ உன் பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு ஒழுங்கா உன்னுடைய பதவியை தொடர்றியா, தொடர்ந்துட்டு போ, இல்லையா கையோடு நீ அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு போ. இதுதான் ஒரு ஆளுநருடைய வேலை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ரவி அவர்களுக்கு முன்னாடி இந்த ஆளுநர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால தான் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ரவியுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபிக்கு வேலை பார்த்தவர் தான். ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் ஆகாது. அதனால தான் இப்போ மாற்றினாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆளுநரை மாற்றுறதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் தான், புதுசாலாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆளுநராக வந்திருக்கிற அர்லேக்கர் அவர்கள் ஆல்ரெடி கேரளா மாநிலத்தில் ஆளுநராக இருக்காரு, இங்கே பொறுப்பு ஆளுநராக வந்திருக்காரு. அவருடைய வேலை அப்படின்றது நீங்கள் மைனாரிட்டி பார்க்குறீங்களா மெஜாரிட்டி பார்க்குறீங்களான்றது உங்கள் தேவை இல்லை. வேற யாரும் உரிமை கோரலையில, எங்கள் அளவுக்கு யார்ட்டையுமே உங்கள் கையில் இல்லை எம்எல்ஏக்கள். இங்கிட்டு வெறும் 73ல் 5 போச்சு 68, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா
53 பெரும்பான்மை இல்ல. அவங்க 2 பேர் சேர்ந்து வந்து உரிமை கேட்டாங்கன்னா நீங்க கையில குடுத்துட்டு போங்க. இப்போதைக்கு நாங்க தானே வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்கள்ட்ட நீங்க கூப்பிட்டு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு டைம் குடுத்துட்டு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதான ஆளுநர் அவர்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக தொண்டர்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க போகுது அப்படின்றத மிக விரைவில் உங்கள்ட்ட நான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ல ஆன் பண்ணி வைங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு இந்த ஒரு தமிழக அரசியல்ல குடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த புது பூகம்பத்தை கிளப்பிட்டோம். திமுக, அதிமுகவும் சேர்ந்து மலர்ந்தீங்க போறோம் அப்படின்றதெல்லாம் தயவு செய்து யாருமே நம்பாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அடிக்கடி நம்ம சொல்ற மாதிரி பித்த உடம்புக்காரங்க ரொம்பவே இதயம் பலவீனமானவங்க அந்த நேற்று நைட்லேருந்து பார்த்துட்டு இருக்க அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக என்னை மாதிரி மண்டை வெடிச்சிரும். அந்த மாதிரி நியூஸை போட்டு இன்னைக்கு அவங்களோட டிஆர்பிக்காக ஏற்றிட்டு இருக்காங்க. மக்களை இதை எதையுமே நம்பாதீங்க. விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி 5 எம்எல்ஏக்கள் ரகசிய பேச்சு மூலியமாக ஒர்க் அவுட் ஆகி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு நாள் 2 நாள் டைம் ஆகும் அவ்வளோதானே தவிர நம்ம விஜய் அவர்கள் தான் முதல்வராக உட்கார போகிறாரு. இல்லைனா தமிழ்நாடு என்ன ஆகும்னு இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் தீர்ப்பை மாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. அதுதான் உண்மை. அதை விட இன்னொன்று நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய ஒரு காய்கறி தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் ஒரு 2 நரி, இந்த பக்கம் ஒரு நரி இருக்குது, அந்த பக்கம் ஒரு நரி இருக்குது. அந்த நரியும் பார்த்துக்கிட்டு இருக்கையில இந்த நரியும் பார்த்துக்கிட்டு இருக்கையில 2மே வந்து காய்கறி தோட்டத்தில் இருக்கிறத பிடுங்கி பிடுங்கி திருட்டுத்தனமாக தின்னுக்கிட்டே இருக்கும்போது அந்த தோட்டத்துக்கு ஒரு காவக்காரன் வர்றான்னு வைங்க. அந்த காவக்காரன் வரும்போது இந்த 2 நரியும் சேர்ந்து என்ன பண்ணுது, ஆத்தி இந்த காவக்காரன் இருந்தானா நம்ம பிடுங்கி இதை திங்க முடியாது, அதனால முதல்ல அந்த காவக்காரனை அடிச்சு விரட்டிட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் வந்து தின்னுவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியல, ஒய்யால வந்தது காவக்காரன் இல்லடா கோவக்காரன். இனிமேல் நீங்கள்லாம் பார்ப்பீங்க அப்படின்றதான் ஒரு சின்ன கதை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.